என்னதான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க வீடுன்னு சொல்லி அமிச்சாலும் அம்மா வீட்டுக்கு வரும்போது கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க, அதுக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும் நம்மளோட வீட்டில். அதெல்லாம் மறந்துட்டு இருக்க போகிற இந்த 4 நாள் 5 நாள் எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் எதை பற்றியும் யோசிக்காமல் ஜாலியாக இருப்போம் பார்த்தீங்களா. இந்த ஒரு டேஸ் எவ்வளோ கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, கொஞ்சமாக கேசரி பண்ணியிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு மாடிக்கு தான் போயிட்டோம். ஏன்னா அம்மா இந்த ஏப்ரல் மாத தொடக்கத்துலேயே வத்தல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. அது நல்லா காஞ்சிருச்சு. சரி, இப்போ அது எல்லாத்தையும் சேஃப்டியாக எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு வந்த கையோட மதியம் லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம். கேரட் பீன்ஸ்லாம் அதிகமாக இருந்தது. சரி, அதை வச்சு நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ணிடலான்னு சொன்னாங்க. அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் அரைச்சி கொடுத்து மிக்சியில் அரைக்க வேண்டிய எல்லாத்தையும் அரைச்சி கொடுத்துட்டேன். ஜூஸை குடிச்சிட்டு தான் பார்த்திங்கன்னா லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நான் கொஞ்சம் நேரத்துலேயே தூக்கம் வருதுன்னு தூங்க போயிட்டேன். அம்மா தான் பார்த்திங்கன்னா லஞ்ச் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் பாப்பாவும் நானும் சாப்பிட்டோம்.